நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்களும். மயிலாடுதுறை சிவபுரம் வேத சிவாகம பாடசாலை எனது குருநாதருடைய திடீவறிவுகளை வணங்கி மகிழ்ந்து திருப்பள்ளி எழுச்சி 5வது பாடலை சிந்திப்போம். பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கு இளன் வரவு இளன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை. சீதங்குள் வயல் திருப்பெருந்துறை உரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு கொண்டல் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பூதங்கள் தோறும் நின்றாயனின், பூதங்கள் அப்படின்னா பஞ்சபூதங்கள், நீர் நெருப்பு ஆகாயம் காற்று, இப்படி பஞ்சபூதத்தில் சுவாமி இருக்கார். பஞ்சபூதங்கள் வடிவில் தான் சுவாமி. போக்கு இளன் வரவு இளன் என நினைப்புலவோர், சுவாமிக்கு பிறப்பும் கிடையாது இருப்பும் கிடையாது. போக்கும் வரவும் பணர்வும் இல்லா புண்ணியங்கிறார் திருவுராணத்தில் மாணிக்க வாசகர். அதே தான் இங்கேயும் சொல்கிறார். கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டு அறிவாரை. அதாவது சுவாமியை பற்றி பாடின்னு இருக்காங்க, சுவாமியை பற்றி சிந்திச்சுட்டு இருக்காங்க, எப்பேற்பட்ட புகழெல்லாம் பாடின்னு இருக்காங்க. சிந்தைக்கும் அறியா எங்கள் முன் வந்து, எங்கள் சிந்தனைக்குள்ள அகப்படாதவர் அப்பேற்பட்ட சிவபெருமான் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து, ஏதங்கள்னால் பாவங்கள், எங்கள் சிந்தனையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானே எங்கள் முன்னாடி வந்து ஏதங்கள் அறுத்து எங்கள் பாவத்தை நீக்கி எமையாண்டு அருள் புரியும். எங்களுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும், எங்களை ஆண்டு கொண்டு எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யணும். பேர்பட்ட சிவபெருமானே நீங்கள் திருப்பள்ளி எழுந்தருளாயே, கண் விழித்து எல்லாரையும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல். இந்த மாதிரிலான உரிமை வந்து எப்படி எடுத்துக்க முடியும்? பேர்பட்ட ஒரு சந்தோஷமான இதெல்லாம் பாடும்போதே நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது. உரிமையாக சுவாமியை கூப்பிட்றோம், சுவாமி உரிமையாக போய் எழுப்புறோம். சுப்பிரபாதம் நம்ம முதல் பாடலை சிந்திச்சு தான் சுப்பிரபாதம்னு எல்லா சுவாமிக்குமே சுப்பிரபாதம் உண்டு. அதில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது வெங்கடேச சுப்பிரபாதம் தான். கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததேன்னு துவங்கும். சுப்பிரபாதம்ங்கிறது நம்ம கண் முழிக்கிறதுக்கா? இப்போ சில பேர் வீட்டில் வந்து இந்த பாட்டை போட்டால் தான் எந்திரிக்கணும்னே சில பேர் இருக்காங்க. சுப்பிரபாதம் அப்படிங்கிறது நம்ம கண் முழிக்கிறது கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஆத்மா விழித்து கொள்ளணும். உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை எழுப்பி அதில்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை தரிசனம் பண்ணணும். இந்த ஆத்மா பக்குவப்படணும். ஏதோ ஆத்மாங்கிறானே இவன் சொல்கிறது எதுவுமே புரியல, யாரும் செஞ்சுக்க வேண்டாம். ஆத்மாங்கிறது என்னென்னு கேட்டாக்கா மனசு. நம்ம மனசை உன்னதமான நிலையை வைத்திருக்கணும், தூய நிலையில் வைத்திருக்கணும். ஸ்படிகம் மாதிரி வெள்ளையாக இருக்கணும் நம்ம மனசு. அந்த மனசுக்கு என்ன சொல்லுவாங்க? அவர் நல்ல மனசுக்காரர் இருப்பா அப்படிம்பாங்க. நல்ல மனது அப்படிங்கிறது தான் நல்ல ஆத்மா. பால் இருக்குது, பசுமாடு ஒரு நீங்கள் அடுத்தடுத்து பிறவியாக மனசில் நினச்சிங்க, ஒரு கற்பனையாக ஒரு பிறப்பிலிருந்து நமக்கு பாலாக நம்ம சுரக்கிறோம். நிறைய பிறப்பு வந்துட்டே இருக்குது, அதில் பாலாக மனிதனாக சுரக்கிறோன்னு வச்சுங்களேன். பால் கஷ்டப்பட்டு பொங்கி வருது, அதை சூடு பண்ணுறோம், சூடு தாங்கலை, இப்படியான அடுப்பில் போட்டு காய்ச்சறானே எனக்கு உடம்புலாம் சுடுதுன்னு ரொம்ப சிரமப்படுது. பாலை ஆற்றி அதை தயிராக மாற்றணும்னு என்ன செய்யணும்னு கேட்டாக்கா அதில் கொஞ்சோண்டு தயிரை கொண்டு போய் உரக்குத்தணும். இந்த தயிருங்கிறது புளிப்புத்தன்மை உடையது. அந்த பால் சொல்லுதான், படுபாவி இவ்வளோ நேரம் என்னை போட்டு கொதிக்க வச்சான், இப்போ ஏதோ புளிப்பாக ஒன்று கொண்டு வந்து உள்ளே ஊற்றுறானே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுதான் பால். அது அப்புறம் தயிராக மாறுது. தயிராக மாறினோடனே விடலை, அதிலிருந்து என்ன பண்ணுறோம்? வெண்ணெய் எடுக்கிறோம். வெண்ணெய் அப்பெல்லாம் எப்படி இருப்பான்னு கேட்டாக்கா அந்த தயிரை போட்டு கடைவாங்க. அப்படி நிறைய கடையும் பொழுது மறுபடியும் அந்த பால் அழுதான், பொதுவாகவே என்னை விடமாட்டான் போல் இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுத்துகிறானே அப்படிங்கதான். பால் தயிராக மாறி தயிர் இப்போ வெண்ணெயாக மாறிடுது. வெண்ணெயாக மாறினாலும் அடுத்து நம்ம என்ன செய்வோம்? அதை நெய்யாக உருக்கணும். மறுபடியும் அந்த வெண்ணெயை எடுத்து அடுப்பில் வச்சு பாத்திரத்தில் வைக்கும்போது மறுபடியும் அது ஐயோ இவன் நம்மளை விடவே மாட்டான் போல் இருக்கு, எவ்வளோ தான் என்னை கஷ்டப்படுத்தணும், இவ்வளோ கஷ்டம் எனக்கு தேவையா, இந்த பிறப்பு எனக்கு தேவையா,
நான் வேறு எதனா இருக்கப்படாதா அப்படின்னு பால் நினைக்கதான். நெய்யாக மாறினதுக்கப்புறம் ஒரு பாலுடைய 1 லிட்டர் விலை 30 ரூபா, தயிருடைய விலை 40 ரூபா, வெண்ணுடைய விலை 100 ரூபா, நெய்யினுடைய விலை 300 ரூபா. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம் பக்குவப்பட நம்ம ஆத்மாவுக்கு உயர்வு ஜாஸ்தி. அப்போ அந்த நெய்யை என்ன செய்ய முடியும்? நெய்யாக மாறிட்டால் மட்டும் பத்துமா? நெய்யை நீங்கள் 1 வருஷம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா என்ன செய்யும்? நாற்றம் அடிச்சு போயிடும். நம்ம மனசு சுத்தமாகிடுத்து, நம்ம ஆத்மா சுத்தமாகிடுத்துன்னா நிறைய நல்லது செய்ய ஆரம்பிக்கணும், அதை நோக்கி பயணப்படணும். சுவாமியினுடைய தரிசனத்தைக்கான தினந்தோறும் போகணும், புண்ணிய கைங்கரியங்கள் செய்யணும், தான தர்மங்கள் செய்யணும். ஏதோ காசு வச்சுருங்க மட்டும்தான் இதெல்லாம் செய்யணும்னு கிடையாது. சரீர உதவின்னு ஒன்று இருக்குது. நம்மளால் முடிந்ததை காசு பண்ணலாம் தேவையில்லை. சரீர உதவிக்கு உடம்பால் ஒத்தாசை பண்ணுறது, நம்ம சரீரத்தை கொண்டு ஒரு உதவி செய்து எல்லாருக்குமே. ஒருத்தருக்கு அடிபட்டுடுச்சுன்னா ஓடோடி போய் அவர் தூக்கிட்டு கொண்டு போய் மருத்துவமனையில் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது. அப்படி அந்த ஆத்மா சுத்தப்படுது. இந்த கான்செப்டு தான், இந்த வழிமுறை தான் ஐயப்பனுக்கு இருமுடி எடுத்துகிட்டு போகிறோம். இருமுடியில் நம்ம என்ன சேர்க்குறோம்? நெய்யை ஊற்றி சுவாமிகிட்ட கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுறோம். அந்த நெய் தான் பாலாக இருந்து தயிராக மாறி, தயிர் வெண்ணையாக மாறி, நெய் ஜீவாத்மாவாக இருக்குது, ஒரு உயிராக இருக்குது. ஜீவாத்மா பரமாத்மாவோடு போய் சேரணும். அந்த நெய்யை கொண்டு போய் உயிராக இருக்கக்கூடிய நமது ஜீவாத்மாவை ஐயப்பனுங்கிற அந்த பரம்பொருள்கிட்ட கொண்டு போய் அவர்கிட்ட அபிஷேகம் பண்ணும்போது இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட, இறைவனோட ஒன்றிணைஞ்சு போயிடுது. நமக்கு சிநேகிதம் நன்னா இருந்துட்டாக்கா நம்ம வாழ்வு நல்லாயிருக்கும், நம்மளுடைய நண்பர்கள் நல்லா இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். இறைவனோடு நாம் கலந்துட்டோம்னா, இறை தரிசனம் நமக்கு கிடைஞ்சிடுத்துனா நமக்கு எல்லா வகையிலையும் சந்தோஷம்தான். அப்போ இந்த பிறப்புடைய நோக்கம் நமக்கு புரிஞ்சிடும். ஆசாபாசங்களுக்கு அப்பாற்பட்டு வாழணும். இளமையில் முதுமை பழகுங்கிற ஔவையார், அதெல்லாம் இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு சொன்னால் கோவம் வந்துடுது. நம்மளுடைய சடங்கு, இப்போ கல்யாணத்தில் சடங்குகள்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு அர்ச்சகரை கூப்பிட்டு, ஒரு பிராமணரை கூப்பிட்டு, ஒரு ஐயரை கூப்பிட்டு உங்களுடைய சடங்கெல்லாம் செய்ய சொல்லுவீங்க கல்யாணத்துக்கு. அந்த கல்யாண சடங்கு உங்களுடைய சரீரத்துக்கு தான். அவர் உங்களை பூஜை பண்ண சொல்லுவார், வலம் வர சொல்லுவார், நிறைய சம்பிரதாயங்கள், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு முறை இருக்கும், இந்த சம்பிரதாயம் எல்லாம் பண்ண சொல்லுவார். இது எல்லாம் எதுக்குன்னு கேட்டாக்கா சரீரத்துக்கு தான். நீங்கள் சுகபோகமாக வாழக்கூடிய சரீரத்துக்கு இந்த சடங்கெல்லாம் செய்கிறா. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதற்கு என்ன செய்யணும்னு கேட்டாக்கா அதுக்கு எந்த சடங்கும் தேவையில்லை, இறை சடங்கு தான். இறைவை போய் நீங்கள் வணங்கணும். அதற்கு என்ன செய்யணும்னா நல்ல விஷயங்களை படிக்கணும், நல்ல நண்பர்களோடு சேரணும், நல்ல விஷயங்களை செய்யணும். இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னாக்கா வாழ்க்கையில் எப்பொழுதும் மனநிறைவு, வாழ்க்கையில் எப்பொழுதும் மன நிம்மதி தான். தேவார, திருவாசக, திவ்ய பிரபந்த, திருவருட்பா, திருக்குறள், எவ்வளவோ தமிழ் இலக்கியங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் படிங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழால் அபிராமி கிடைக்கண்களே அப்படிங்கிற அபிராமி இந்த அதில் அபிராமி பெற்றார். அவர் சொன்ன அபிராமி பெற்ற சொன்ன எல்லா செல்வங்களும் எல்லாருக்கும் கிடைக்கும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிண்டு நாளைய தினம் அடுத்த பாடலில் சந்திப்போம். நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.